ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பாலும் வெள்ளை ரவையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பும் வேணும். முந்திரி பருப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வெது வெதுப்பான சூடில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அப்போ உருண்டை பிடிக்க ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோட பொண்ணுக்கு இது ரொம்பவுமே ஃபேவரட்டான ஸ்வீட்டுங்க. நான் என் பொண்ணுக்காக தான் செஞ்சு பழகினேன் யூடியூப் பார்த்து. ஸோ ரொம்பவுமே நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை அரைக்கும் போது கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் நம்ம ஊற்றுறத வச்சு தான் உருண்டை வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே பால் ஆட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.